மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும் 2 பேரும் ஒரே ஒர்க் அவுட் தான் செய்றீங்க. ஆனா ஏன் விமென்க்கு மட்டும் இன்ஜுரிஸ் ஜாஸ்தி ஆகுது? ஹார்மோன்ஸ் பத்தி பேசலாமா? உங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல உங்க ஹார்மோன் லெவல் மாறிக்கிட்டே இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 1, ஓவியுலேஷன் ஃபேஸ்ல ஈஸ்ட்ரோஜன் சொல்ற இந்த ஹார்மோன் பீக்ல இருக்கிறதுனால ஜெனரலாவே எவிடன்ஸ் says that லிகமெண்ட் ரொம்ப லூஸாவும் ஸ்ட்ரெச்சியாவும், அதாவது லிகமெண்ட் லாக்ஸிசிட்டி உங்களுக்கு இருக்கும். நான் கான்டாக்ட் இன்ஜுரி, அதாவது நீங்க டைரக்டா போய் உங்களுக்கு இன்ஜுரி ஆகலனா கூட லாக்ஸிசிட்டின்ற இந்த ரீசன்னால உங்களுக்கு ஏசிஎல் டேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படின்னு எவிடன்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்ட், லூட்டியல் ஃபேஸ்ல ஜெனரலாவே வீக்காவும் ரொம்ப டயர்டாவும் ஓவரால் பாடி கோஆர்டினேஷன் வீக்கா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ தட் நீங்க முன்னாடி பண்ண ஒர்க் அவுட்டை இந்த டைம்ல நீங்க பண்ணா உங்களோட கோஆர்டினேஷன்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் and difficulty நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. So women stop training like a smaller men. உங்க ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால உங்க பாடியில நடக்கிற சேஞ்சஸ் ஆயிருந்தாலும் சரி, உங்க மூட் அண்ட் பிஹேவியர்ல உள்ள சேஞ்சஸ் ஆயிருந்தாலும் சரி, இது எதுவுமே டிராமா கிடையாது. And that's a data and that data needs strategy.